जय साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 159. விதியை மாற்ற முடியுமா? ஒரு பிராமண தம்பதிக்கு வாரிசு இல்லை. அவர்கள் இருவரும் அக்கல்கோட் வந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தனர். அந்த பெண்மணி 2-3 முறை ஸ்ரீ சுவாமிகளிடம் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்ட போதெல்லாம், அது உன் விதியில் இல்லை என்று கூறினார். என் விதியில் அப்படி எழுதியிருக்கவில்லை என்றால் கடவுளை தேட வேண்டிய அவசியமே இல்லையே என்று மீண்டும் மீண்டும் அவள் வலியுறுத்தி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி அவளை அழைத்து 2 பேரிச்சம் பழங்களை கொடுத்துவிட்டு உன் மகன்கள் என்று கூறினார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவள் ஸ்ரீ சுவாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டாள். அவள் ஜாதி பாகுபாடு பார்க்கும் குணமுடையவள். ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்ய தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த பலர் வருவார்கள். தான் அசுத்தமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஊருக்கு வெளியே இருக்கும் குளத்தில் குளிப்பதற்காக சென்றாள். அப்போது சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஸ்ரீ சுவாமி அளித்த பேரிச்சம்பழங்களை பத்திரப்படுத்துவதற்காக மணலில் ஒரு குழி தோண்டி புதைத்துவிட்டு குளிக்க சென்றாள். விதிக்கு வலிமை அதிகம். குளித்து முடித்தவள் புதைத்து வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டு சென்று விட்டாள். இரவு 10 மணிக்கு பேரிச்சம்பழங்களை பற்றிய நினைவு அவளுக்கு வந்தது. இரவு நேரத்தில் சென்று தேட முடியாது என்பதால் காலை நேரத்தில் சென்று தேடி பார்க்கலாம் என்று முடிவு செய்து கொண்டாள். பொழுது விடிந்தது. எந்த இடத்தில் புதைத்தாலோ அங்கு தோண்டி பார்த்தபோது பேரிச்சம்பழங்களுக்கு பதிலாக 2 முட்டைகள் இருந்தன. என்ன ஒரு அற்புதம்! இது என்ன முட்டை என்று எண்ணியவாறே அவற்றை எடுத்து பார்த்தபோது அவை அவளுடைய கை தவறி கீழே விழுந்து உடைந்தன. அதிலிருந்து 2 குருவிகள் பறந்து சென்றன. அவள் அடைந்த ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. இதைத்தான் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கூறுவார்கள். ஸ்ரீ சுவாமி அளித்த பேரிச்சம்பழம் அவளுடைய வயிற்றில் கருவாகி இருந்தால் மகன் பிறந்திருப்பான் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு நடந்தவைகளை தன் கணவனிடம் விவரித்தாள். அனைவரும் அவளை வெகுவாக குற்றம் சாட்டினர். அவள் ஸ்ரீ சுவாமியிடம் சென்றவுடன் அவர், ரண்டி, கெட்ட வார்த்தை, என்னிடம் ஏன் பிரார்த்தனை செய்தாய்? இங்கிருந்து சென்றுவிடு என்று கோபத்தில் கெட்ட வார்த்தைகளால் வசைபாடினார். இருப்பினும் அவள் ஸ்ரீ சுவாமியை விட்டு நீங்கவே இல்லை. அவள் தொடர்ந்து அவருக்கு சேவைகள் செய்து கொண்டே இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவள் மீது கருணை கொண்டு ஒரு தேங்காயை அளித்துவிட்டு செல்வதற்கு அனுமதி அளித்தார். பின்னர் அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். என்ன ஒரு அற்புதமான லீலை! விதியை மாற்ற முடியாது. இருப்பினும் நாம் தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்யும் பிரார்த்தனையும் குருவின் கருணையும் ஒரு சேர பலனளித்தால் கண்டிப்பாக விதியை மாற்ற முடியும். மேலும் குருவின் அருள் அனைத்தையும் சாத்தியமாக்கும் என்கின்ற துணிச்சலை நமக்கு இந்த நிகழ்ச்சி தருகிறது அல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.